ஹலோ கைஸ், ஒட்டுமொத்த அனிமே ஃபேன்ஸுக்குமே ஒரு துயரமான சம்பவம் தான் நடந்திருக்கு. எல்லாரும் டிராகன் பால் சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட டிராகன் பால் சி கிரியேட்டரான அக்கிரா டோரியாமா தான் இறந்துருக்காரு. அனிமிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை இவ்வளோ டெவலப் பண்ணிவிட்டு இன்னுமே நிறைய அனிமே வர வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அவர் மார்ச் 1 இறந்துட்டார். ஆனால் ஜாப்பனீஸ்காரங்க அவங்க எல்லாருமே ப்ரைவேட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால தான் அவர் இறந்த செய்தியை கூட எல்லாத்தையும் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. டிராகன் பால்னு எடுத்துட்டிங்கன்னா அனிமி ஒரு வரலாற்றிலேயே ஒரு திருப்பி போட்ட ஒரு சம்பவம் தான் டிராகன் பால். ஏன்னா ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும், ஒரு வில்லன் எப்படி இருக்கணும், ஒரு ரைவல் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னோடியாக உருவாக்குனது டிராகன் பால் தான். ஏன்னா இப்போ ஒரு ஹீரோ கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா டிராகன் பாலில் உள்ள கோகு மாதிரி தான் எல்லா ஹீரோவும் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நருட்டோ, லூஃபி, பிக் 3யில் இருக்கிற 2 பேருமே இவரை பார்த்து உருவாக்கப்பட்டது தான். அதே மாதிரி ஒரு வில்லன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான வில்லன் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு நம்ம டிராகன் பாலில் உள்ள வில்லன்ஸ் எடுத்துக்கலாம். அதை பார்த்தா பிக் 3யில் இருக்கிற ப்ளீச்லாம் உருவாக்குனாங்க. அதே மாதிரி ஒரு ரைவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோகு வெஜிட்டாவை பார்த்து தான் கற்றுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நருட்டோ, சாஸ்கேவை சொல்லலாம். இப்படிப்பட்ட பல அனிமி உருவாகிறதுக்கு காரணமான டிராகன் பால் சி கிரியேட்டரான அக்கிரா டோரியாமா இறந்தது ஒட்டுமொத்த அனிமே இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய துயரம் தான் சொல்லலாம். இதை ஃபஸ்ட்டு எனக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி ஃபீலாக தான் வந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு அனிமின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே டிராகன் பாலில் தான். டிராகன் பால் தான் முதல்ல பார்த்த அனிமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் அப்படி தான் டிராகன் பால் தான் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமி. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாட்டியுமே இன்னும். ஆனால் டிராகன் பாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 68 வயசுலாம் ஒரு சாகிற வயசே கிடையாது. ஏன்னா ஜாப்பனீஸ்காரங்களாம் ரொம்ப வருஷத்துக்கு வாழ்ந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் சின்ன வயசுல இறந்துருக்காரு. பிக் 3 கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம கிஷிமோட்டோவாக இருக்கட்டும், ஒன் பீஸ் கிரியேட்டராக இருக்கட்டும், நருட்டோ ஒன் பீஸ் கிரியேட் ஆகிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரியேட்டர்ஸாக சொல்லியிருக்காங்க. பிக் 3யோட எல்லாத்துலேயுமே நம்ம டிராகன் பாலோட இது இருக்கும், சாயல் இருக்கும். நீங்கள் நருட்டோன்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்படியே டிராகன் பாலை பார்த்தா எடுத்தது தான். எனக்கு கிஷிமோட்டோவே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒன் பீஸும் அப்படி தான். இப்படி நிறைய அனிமே வர வேண்டிய நேரத்தில் ஏன்னா இப்போ புதுசாக டிராகன் பாலுக்கு அனிமே வர வேண்டியது இருக்குது. இப்படி நல்லா இப்போ தான் டிராகன் பால் திரும்பியும் மீண்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒன்று நடந்ததே சொல்லிட்டு எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ அனிமின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு வேர்ல்டை காமிச்சிருப்பாங்க. அதில் உள்ள வேர்ல்டு பில்டிங் நல்லா இருந்திருக்கும். ஆனால் டிராகன் பால் அப்படி கிடையாது. மல்டிவர்ஸ்லேருந்து வேறு பிளானட் லெவலில் தான் இருக்கும். சண்டையே பிளானட் லெவலில் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவளை பார்த்தா இப்போ நிறைய பேர் வேர்ல்டு பில்டிங்கே க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கோகுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் மேனு. சூப்பர்மேன் கூடலாம் கோகுவை கம்பேர் பண்ணி சண்டை போடுவாங்க. பல இனத்தை உருவாக்கிட்டு இப்படி 68 வயசில் இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனிவே ரெஸ்ட் இன் பீஸ் அக்கிரா டோரியாமா.